காலையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே கர்த்தரை இதுவரைக்கும் ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தயை பாராட்டி நீர் தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை இந்த பகற்காலம் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனுடைய வாயில் நம்முடைய வார்த்தைகளை போடுவீராக. வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே, நீர் விரும்புகிறதை செய்து நீர் எதற்காக அனுப்பினீரோ அந்த காரியமாகும்படிக்கு வாய்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை முற்றிலுமாய் சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திர அடியேன் உயர்த்த உதவி செய்வீராக. மீட்பர் நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரே, அறிந்திருக்கிறாரே. 20வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போமானால், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறாரே. இங்கே சங்கீதக்காரனுடைய ஒரு புலம்பலை குறித்து தான் நாம் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடங்களிலே நொறுக்கி மரண இருளில் எங்களை மூடியிருந்தோம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அதற்கு பிறகு சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்து மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெழுத்திருந்தோமானால் அதை தேவன் என்ன செய்து ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரே. நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். அங்கே எலியாப் என்று சொல்லப்பட்ட ஈசாயினுடைய மூத்த குமாரன் அவனுக்கு முன்பதாய் வருகிறான். சாமுவேல் நினைத்தான், இவன்தான் தேவனால் என்ன செய்யப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் மேல் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறார்? தர்மியான காலைவெளியிலே தேவன் நம்மிடத்தில் பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதுதான் இந்த நாளுடைய செய்தியாயிருக்கு. அந்தரங்கத்திலே நம்முடைய இருதயத்தினுடைய அந்தரங்க உள்பாகம் அது ரகசிய இடம். ஆங்கிலத்தில் சீக்ரெட் ஆர்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. இருதயத்தினுடைய அந்தரங்கம் எப்படிப்பட்டது? வெளிப்பிரகாரமாய் பரிசுத்தவானை போல நாம் தோன்றலாம், காட்சி அளிக்கலாம், நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவர்ந்து விடலாம். ஆனால் இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் என்ன செய்கிறாரே, ஆராய்ந்து அறிகிறவராய் காணப்படுகிறாரே.
நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும்? அப்ப இருதயம் எங்கே இருக்கிறது? பொக்கிஷத்தின் மேல் காணப்படுகிறது. நம்முடைய பொக்கிஷம் யார்? கிறிஸ்து நம்முடைய பொக்கிஷமாய் காணப்படுவாரானால் நம்முடைய இருதயம் அவர் மேல் மாத்திரம் காணப்படும் என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் வாசிக்கும் போது, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அடுத்த வசனம், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷமாகிய தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை என்ன செய்வான்? எடுத்து காட்டுவான். அப்ப நம்ம வாய் பேசுகிறது எதிர் நிமித்தம்? இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் என்ன செய்கிறது? வாய் பேசுகிறது. அசுத்தம் நிறைந்திருக்குமானால் அசுத்தமான வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்கும். அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? அப்ப நம்ம இருதயத்தை எதினால் நிரப்ப வேண்டும்? தேவ வசனத்தினால் நிரப்ப வேண்டும். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் சொல்கிறானே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்து வைத்தே. 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்திலேயும் நான் வாசிக்கிற வேளையில் அங்க வசனம் சொல்லுகிறது, கீழே கடைசி வசனம், அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை. வசனத்தை திருப்பி பாருங்க, வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் என்ன செய்யாது. அப்ப தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டோம். இரண்டாவது, நம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கம் கர்த்தர் பார்க்கிறவர். அருமையானே, வசனத்தில் வாசிக்கிற வேளையில மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்கள், வேசித்தனங்கள், கொலை, பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? பொல்லாங்கானவர்கள் ஆகிய இவைகள் எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு என்ன செய்யுமாம்? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அப்ப நம்ம இருதயம் இதிலே நிறைந்திராதபடிக்கு, அசுத்தமான இந்த காரியத்தினாலே நம்முடைய இருதயம் நிறையாதபடிக்கு பரிசுத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். ஸ்தோத்திர பலி எப்போதும் செலுத்துவோமானால், துதியின் சத்தம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்வோம்? கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். ராக்காலத்திலும் கர்த்தரை சிந்திக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அவரை மாத்திரம் சிந்திக்கிறோமா? அந்த சிந்தனையினாலே நாம் சீர்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சற்று கவனிப்போம். அங்கே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய இருதயமே
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்கிறதா? நம்முடைய இருதயம் நமக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிறதா? நம்முடைய இருதயம் நமக்கு விரோதமாய் சாட்சியிடுமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன செய்கிறதா இருக்கிறது? எதை? இருதயத்தினுடைய நினைவு. நம்முடைய நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமானதுதானா? நாம் கர்த்தருக்கு ஏதுவான நினைவு கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் இருதயத்தில் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நான் கர்த்தருடைய வசனத்திலே இருந்து வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் காணப்படும். அருமையானவர்களே, அக்கிரம நினைவுகளை நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். நாம் இந்த காலை வேளையில நம்முடைய நினைவுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் என்ன செய்யும்? அக்கிரம நினைவு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு பிரசங்கம் உங்களுக்கு பிரியமில்லாததாய் காணப்படலாம். சற்று நேரத்திற்கு முன்பு ஓசியா தீர்க்கதரிசியிலிருந்து கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் இது அவரை தேட என்னவா இருக்கிறது? காலமாயிருக்கு. நிலம் என்று சொல்லுவது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது. இயேசு சொல்லும்போது சொல்கிறார், இருதயம் நிலத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. அதிலே தான் நம்முடைய விதை என்ன செய்யப்படுகிறது? வசனமாகிய விதை விதைக்கப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? சீர்படுத்தப்பட வேண்டும். ஏன் சீர்படுத்தப்பட வேண்டும்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அதற்குரிய பதிலை நாம் பார்க்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஒருவரும் அதை அறிய முடியாது. கர்த்தரோடு நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறாராம்? நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எவ்வளவு எடை என்பதை அவர் நிறுத்து பார்க்கிறார். பாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அது எடை அதிகமாகிவிடும். பரிசுத்த நமக்குள்ளே இருக்கும் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் எடை சரியாய் காணப்படும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கழுவுகிறவராய் காணப்படுகிறார். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது அவன் இவ்விதமாய் கதறுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தை வாசிப்போமா? 10வது வசனம்.
தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவிய. அப்ப கர்த்தர் விரும்புகிறது என்ன? சுத்த இருதயம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுக்கு யார் சிநேகிதன் தெரியுமா? ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுக்கு ராஜா சிநேகிதன். நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து நமக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயமாயிருக்கணும். நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற சில சிந்தைகளை குறித்து உங்களோடு நான் சொட்டி காட்டி அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து. போதுமா? அங்க வசனத்துல நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்கிறது, தங்கள் சிந்தைகளினாலே என்ன செய்தார்கள்? வீணான இருதயம். அந்த வீணான இருதயம் வர காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தார்கள், ஆனால் அவரை தேவன் என்று என்ன செய்யல? மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்ன செய்தார்கள்? கலாத்தியருக்கு நிருபத்தில் ஒரு அருமையான வசனம் இதற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. அதையும் சற்று சேர்த்து வாசிப்போமே. வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இங்க வசனத்துல முதல் வார்த்தையை மட்டும் நன்றாய் கவனிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க. நாம் தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? நாம் அவரை அறிய வேண்டுமானால் அவரோடு நெருங்கி பழக வேண்டும், அவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். அவரோடு நெருங்க நெருங்கதான் அவர் யார் என்று நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நான் 2 சம்பவங்களை உங்களோடு கூட இந்த காலை வேளையில சொல்லும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தரனை நடத்துகிற விதம் அப்படி என்றுதான் நான் இந்த காலை வேளையில ஆவியானுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனம் வந்ததுனால நீங்கள் தேவனை என்ன செய்திருக்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்கள். அவரும் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் என்னுடையவைகளை அறிந்தோம், என்னுடையவர்களால் அறியப்பட்டும். அப்ப யாரை அறிந்திருக்கிறது? முதலாவது அங்க சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். அப்ப நான் என்னுடையவைகளை, எனக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். அடுத்தது அவர் சொல்லும் போது அதே வசனத்தில் சொல்லுகிறார், என்னுடையவைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? என்னையும் அந்த ஆடுகள் அறிந்திருக்கிறது. எப்படி? ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் எனக்கு என்ன செய்கிறது? பின் செல்கிறது. அவர் என்னை அறிந்திருக்கிறார், நானும் அவர் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்க. எப்படி? அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது அவர்தான் என்னோடு கூட பேசுகிறார். சூலமித்தி சொல்லும் போது இது என் நேசருடைய சத்தம், அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் என்ன செய்கிறார்?
வருகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? அவரால் அறியப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு உரிய சில காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு முதலாவது வருவோம், வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு என்ன செய், தா. கிணற்றருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயேசு. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலக்க மாட்டார்கள், அந்த பட்டணத்தின் வழியாய் கூட போக மாட்டார்கள். ஆனால் இயேசு சமாரியாவுக்குள்ளே பிரவேசித்து யாக்கோபு அவர்களுக்கு என்று வெட்டி கொடுத்த கிணற்றண்டையிலே, சீகார் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் கிணற்றண்டையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் ஆகாரம் கொள்ளும்படிக்கு பட்டணத்திற்குள்ளே போயிருக்கிறார்கள். தண்ணீர் முள்ளும்படியாய் ஸ்திரீகள் வழக்கமாக எப்பொழுதும் சாயங்காலத்தில் தான் வருவார்கள். ஆனால் இந்த ஸ்திரீயோ எப்பொழுது வருகிறாள்? மத்தியானத்தில் வருகிறவளாய் காணப்படுகிறார். காரணம், ஊராரால் வெறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, பாவம் செய்கிறவளாய் காணப்பட்ட ஒரு ஸ்திரீ. நான் பின்பு அதை குறித்து சொல்லுகிறேன். அங்கே வந்து தண்ணீர் முள்ளும்படியாய் வந்த அந்த ஸ்திரீனிடத்தில் இயேசு கேட்கிற முதலாவது கேள்வி, தாகத்துக்கு தா. அவள் சொன்ன பதில் என்ன? அவள் தோற்றத்தை கவனித்து, நீர் யூதராயிருக்க, 9வது வசனம், சமாரிய ஸ்திரீயாகிய என்னுடனே என்ன செய்யலாமா? தன் தாகத்துக்கு தா என்று எப்படி? தோற்றத்தை கவனித்து அவள் இடை போடுகிறாள். அவர் யூதன் என்று அவளுக்கு தெரியும். பார்த்தபோதே யூதன் என்று கண்டுபிடித்து விட்டால் உடனே அவள் சொல்லுகிறாள், நீர் யூதனாயிருக்க சமாரிய பெண்ணாய் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்பதான் இயேசு சொல்லுகிறார், அடுத்தது 10வது வசனம், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் என்ன செய்வாய்? பாருங்கள், அப்ப அவள் அவரை இன்னும் என்ன செய்யல, அறியவில்லை யார் என்று. ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் இவர்தான் என்று அவள் அறியவே இல்லை. தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு என்ன செய்யுங்கள், வாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு என்ன செய்யும், ஓடும் என்று சொன்னாரே. ஜீவ தண்ணீர் அவரிடத்தில் உண்டு என்று அவள் அறியவில்லை. உடனே அவள் அடுத்த வசனம் வார்த்தையை சொல்கிறார், 11வது வசனம், ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் எப்படி இருக்கிறது, ஆழமாயிருக்கிறது, எங்கே இருந்து எனக்கு ஜீவ தண்ணீரை என்ன செய்வீர்? இப்ப அவரை பார்த்த முதல் காரியம். இரண்டாவது, அவள் எதை பார்த்தால் அவருடைய கையிலே பாத்திரமும் இல்லை. அங்க சொல்லுகிறாள், உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறும் எப்படி இருக்கிறது, ஆழமாயிருக்கிறது, எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை தருவி? மறுபடியும் இயேசு பேசுகிறார். பாருங்க, வாசிப்போமா? 13வது வசனத்துல, பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் என்ன செய்யும், தாகம் வரும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன செய்யாது, தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற, பாத்தீங்களா, நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவ ஊற்றாகிய தண்ணீர், அது அவனுக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். அடுத்தது அவள் என்ன சொன்னால் தெரியுமா? அடுத்த வசனம்,
அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கும், நான் இங்க மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு என்ன செய்யும்? நான் அடிக்கடியாய் வந்து பகல் நேரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு போனேன் ஐயா. நான் மறுபடியும் பகல் நேரத்தில் இங்க வந்து தண்ணி எடுக்காம எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கவும் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு என்ன செய்யும்? தாரும். இப்ப அவளுக்கு தெரிஞ்சது இவர்கிட்ட என்ன இருக்கு? ஜீவ தண்ணீர் இருக்கிறது. பாத்திரம் இல்லை, ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை அவள் நம்பி அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாரும் என்று கேட்டாள். இயேசு அதற்கு பதில் என்ன சொன்னார்? வாசிப்போமா 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய். இப்ப அவளுடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தை பிடித்து கொண்டார். நல்ல கவனிக்கணும். பேசிக்கொண்டே வந்தவர் அவருடைய வாழ்க்கையின் அந்தரங்கமான காரியம். அவர் பாவத்தை வெளிப்படையாய் அவர் சொல்லவில்லை. அவர் எப்படி சொல்லுகிறார்? உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா, அப்போது உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன். உண்மையை அவரிடத்தில் சொல்லிவிட்டார். இன்றைக்கு மறைத்து சொல்லுகிற எத்தனை பேர் உலகத்தில் நாம் பார்க்கிறோம். யாராயில வந்து ஒரு 10 ரூபா கேட்டா காசே இல்லைங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்றோம். பாக்கெட்ல காசை வைத்து சாதாரண காரியமாய் சொல்லுகிறேன், ஐயா பசிக்குது, எனக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு போய் ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம், காசாய் கொடுக்கக்கூடாது. அருமையானே, நான் சொல்வதற்கெல்லாம் காரணம் உண்டு. இவள் உண்மையை இயேசுவிடத்தில் என்ன செய்தால்? அறிக்கை செய்கிறவளாய் காணப்பட்டார். உண்மையை சொன்னபோது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் யார்? தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? இப்போ இயேசுவை அறிகிற அறிவு எப்போது வருகிறது? அவரோடு நெருங்கவும் அவரோடு பேசவும் ஆரம்பிக்கும் போதுதான் அவள் சொல்லுகிறாள், நீர் யார்? தீர்க்கதரிசி. நீர் யூதன் என்று சொன்னவள், பாத்திரம் இல்லை என்று சொன்னவள், நீர் எப்படி ஜீவ தண்ணீரை தருவீர் என்று கேட்டவள், இப்பொழுது சொல்லுகிறாள் தன் வாழ்க்கையின் அந்தரங்கத்தை படம் பிடித்து காட்டின போது, நீர் உண்மையாகவே யாராயிருக்கிறீர்? தீர்க்கதரிசியாயிருக்கிறீர். மறுபடியும் அவர் கீழே பேசி கொண்டு வருகிறார். அடுத்தது அவள் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஆராதனையை குறித்து பேசுகிறவளாய் காணப்பட்டாள். வாசி 20வது வசனத்துல, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலே இருக்கிற ஸ்தலத்திலே பாருங்க, எருசலேமிலே என்ன இருக்கிறது? தேவாலயம் காணப்படுகிறது. நாங்கள் இந்த மலையிலே, இந்த சமாரிய மலையிலே தொழுது கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நீங்களோ எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்க இப்படி எல்லாம் சொல்கிறீர்களே. அப்ப இயேசு அதற்கு என்ன சொன்னார்? நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் என்ன செய்கிறது? வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆராதனை குறித்து ஆரம்பித்த போது, அந்த ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று இயேசு அவளுக்கு விளக்கி காட்டுகிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருவது, இப்பொழுது வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதைத்தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறவர்? விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்கிறார்,
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனையை குறித்து அவருக்கு சொன்னார். உடனே அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார் பாருங்கள். அவளுக்கு ஒரு அறிவு இருந்தது. கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா என்ன செய்ய போகிறவர்? மேசியா என்றால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ரட்சகர் வருவார் என்று நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அந்த அறிவு இருக்கு. ஆனால் இப்பொழுது இயேசு சொல்கிறார், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்ன உடனே, நன்றாய் கவனியுங்கள், குடத்தை கீழே வைத்தால் எங்கே ஓடினால்? ஊருக்குள்ளே கடந்து போனால். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் யார்? கிறிஸ்துதானோ என்று சொன்னார். நான் ஏன் இந்த வசனத்தை உங்களோடு கூட இந்த காலையில பேசுகிறேன் என்றால், அவரோடு நெருங்கின ஐக்கிய உறவு நமக்கு இருக்குமானால் தான் இயேசு யார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஏதோ பெயரளவிற்கு அவர் ரட்சகர், அவர் நல்லவர், வல்லவர் என்று சொல்லுகிறது அல்ல. அவரை நெருங்க நெருங்க தான் அவருடைய சிந்தை நமக்குள்ளே வரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவது? இருக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவருடைய சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இங்கே இயேசுவை அவள் அறிந்து கொண்டால், ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கும் சொன்னால், அவள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள். அவரிடத்தில் உபதேசம் கேட்டார். 42வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஒரு ஆளுக்கு தான் இயேசு சுவிசேஷம் சொன்னார். இப்ப ஊரார் எல்லாரும் என்ன செய்தார்கள்? இயேசுவை அறிந்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த காலையிலே நம்முடைய ஜீவிதத்தில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமே, மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இவளோ சொல்லுகிறாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னது உண்டு, நீங்கள் வந்து பாருங்கள், அவர் யார்தானோ? கிறிஸ்துதானோ? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் வரப்போகிற மேசியா என்று அவர்களுக்கு சொன்னால், அவர்கள் வந்து அவரிடத்தில் உபதேசத்தை கேட்டு அவர்களே அறிந்து கொண்டார்கள். இது முதல் பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது பகுதிக்குள்ள கடந்து போவோம், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வருவோம். வாசிப்போமா? முதலாவது 2வது வசனத்தை வாசிக்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவர் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று பாருங்க. வழியருகே ஒரு குருடன் ஒருவன் காணப்படுகிறான், பிறவி குருடன். சீஷர்கள் கேட்கிறார்கள் இயேசுவை, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த காரியமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? யார் செய்த பாவம்? அப்ப அன்றைக்கு ஒருவன் குருடனாய் பிறந்தால் அது பாவம் என்று ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்திருந்தார்கள்? சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இவன் குருடனாயிருப்பதற்குரிய காரணம் இவன் செய்த பாவமா இருக்கலாம், அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவம். இப்படிதான் தீர்ப்பு சொல்கிற, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்களாய் காணப்பட்ட காலம். ஆனால் இயேசு அதற்கு பதில் சொன்ன ஒரு வார்த்தை, வசனத்தை பாருங்கள். 3வது வசனம், பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை
இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி என்ன செய்தார்? பிறந்திருக்கிறார். எது நிமித்தம் இப்படி பிறந்தானாம்? தேவனுடைய கிரியை இவனிடத்தில் என்ன செய்யும்படி, வெளிப்படும் பொருட்டு. அப்ப தேவன் தம்முடைய கிரியையை எல்லா இடத்திலேயும் வெளிப்படுத்துகிறவர். அவருடைய கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அவர் யாரிடத்திலும் கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர். நான் இன்னொரு காரியத்தை உங்களோடு சேர்த்து சொல்லிவிட்டு இந்த குருடன் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டான் என்று சொல்ல வருகிறேன். வாசிப்போ, இதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை அதிகமாய் வாசித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்படி சிந்தித்து கொண்டிருந்த வேளையில கர்த்தர் என்னிடத்தில் சுட்டி காட்டின ஒரு கர்த்தருடைய வார்த்தை வசனம் விதமாய் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதலாவது 11வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப என்ன செய்கிறேன்? போகிறேன். ஏன் எழுப்ப போகிறார்? அதற்குரிய காரியம் தெரியுமா? வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள் 4வது வசனம். இல்லமா, 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். நல்ல கவனிக்க வேண்டும். இங்க வசனம் இங்கே சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இது காணப்படுகிறது. எது? லாசருடைய வியாதி. வியாதியா இருந்த போது போய் சுகமாக்கி இருப்பாரனால் ஒன்று தெரிந்திருக்காது. ஆனால் அவன் மரித்த பிறகு தாமதமாகி 2 நாள் தான் இருக்கிற இடத்துல தங்கியிருந்து பிறகு வந்தார். வந்தபோதுதான் தேவனுடைய மகிமை என்ன செய்தது? விளங்கிற்று. விளங்கின போது யூதர்கள் எல்லாரும் அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை வாசிப்போமா? அங்கே 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். பதினோராம் அதிகாரத்திலேயே வாசிங்க அந்த வசனத்தை சொல்லிருங்க. 45வது வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்க வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 10வது வசனம். லாசருவின் நிமித்தமாக அவர்கள் எதுக்கு வந்தாங்க? 9வது வசனத்தை சேர்த்து வாசிருமே. யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோர்ந்து எழுப்பின லாசருவையும் காணும்படியாக வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் என்ன செய்தார்கள்? 4வது வசனம் உண்மையானது தானா? நிரூபிக்கப்பட்டதா? அங்க 4வது வசனத்துல மறுபடியும் வாசிங்களே. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இயேசு அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுக்கு மேல கீழே வசனத்துல வாசிக்கும் போது 40வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் எதை காண்பாய்? 4வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய். அப்ப தேவ மகிமை விளங்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
என்னிலே தேவ மகிமை வழங்க வேண்டும். இந்த காலையில கேட்டீங்க நீங்க, ஆயத்தம், ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தம் வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிலே விளங்க 2ஆம் அதிகாரத்தில், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் அந்த செய்தியை கேட்டோம். அங்க வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாக இயேசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை செய்து எதை விளங்க பண்ணினார்? தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். பாத்தீங்களா? எங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை விளங்குகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். இப்ப நம்மிடத்திலே கர்த்தருடைய மகிமை விளங்கணுமே. எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று நம்மள விரும்புகிறோம்? அவரிடத்துல விசுவாசம் வைப்போம். விசுவாசம் நம்மள குறை உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷன் சொன்னார், ஆண்டவரே என்னை விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ண ஆண்டவரே, என்னை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கும் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான் ஒரு மனுஷன். இன்றைக்கு நம்மிடத்துல அவிசுவாசத்தின் காரியங்களை தள்ளிவிட்டு விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தரால் எல்லாம் கூடும். அருமையானே, இப்ப நான் மறுபடியும் 9ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். இங்க முதலாவது தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக காணப்பட்டது என்று சொல்லி, இப்ப குருடன் இயேசுவிடத்துல கொண்டு வரப்படுகிறான். அப்ப கர்த்தர் கிறிஸ்து என்ன செய்கிறார்? வசனத்தை நான் வாசிக்கலாமா? 5வது வசனத்தை வாசிக்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினாலே சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே என்ன செய்? கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனா என்ன செய்தான்? திரும்பி வந்தான். பாருங்க, இயேசு செய்த காரியம். அவனை தொட்டு சுகமாக்கி இருக்கலாம். இயேசு குருடரை சுகமாக்குற விதங்களே வேறு வேறாய் காணப்படுகிறது. இவனை சேறு உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி, நீ போய் குளத்தண்டையில் என்ன செய்? கழுவு. அவன் போய் கழுவினான், சுஸ்தமாக்கப்பட்டான், திரும்பி வந்தான். இயேசுவிடத்துல வந்தபோது இயேசு அவனிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். மன்னிக்கணும், ஜனங்கள் அவனிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி. அங்க வசனத்தை பாருங்க, 10வது வசனம். அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி என்ன செய்யப்பட்டது? ஜனங்கள் எல்லாரும், இவன் அங்க குருடனாய் இருந்தவன் அல்லவா, பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா? ஒரு சிலர் சொன்னார் அவனுடைய சாயலா இருக்கிறான். சரி, நம்ம கேட்டுருவோம். அன்னைக்கு கேட்டபோது உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்டபோது அவன் என்ன செய்தான்? முதலாவது சொன்ன வார்த்தை, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் என்ன செய்? பாருங்க, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களிலே பூசி, அவர் சொன்னார் போய் சீலோவாம் குளத்தில் என்ன செய்? கழுவு. நான் போய் அப்படியே செய்தேன், நான் பார்வையடைந்தேன். அப்ப அங்க அவர் எங்கே என்றார்கள், எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அடுத்து அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அவன் சேறுண்டாக்கின நாள் எப்படிப்பட்டது? ஓய்வு நாளாயிருந்தது. மறுபடியும் பரிசேயர் அவனிடத்தில் கேட்கிறார்கள், நீ எப்படி பார்வையடைந்தாய்? அவன் அதற்கு மறுபடியும் சொல்கிறான், அவர் என் கண்களில் சேறு பூசினார், நான் கழுவினேன், இப்பொழுது காண்கிறேன் என்றார். அப்ப அடுத்தது, ஓய்வு நாளை மீறின இவன் எப்படி அற்புதங்களை செய்வான் என்று கேட்டார்கள். அவன் சொல்லுகிற வார்த்தை வசனத்தில் பாருங்க, அவர் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. 17வது வசனம். மறுபடியும்
அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார். அதற்கு அவன் யார் என்று அப்ப நெருங்க நெருங்கதான் அவனுக்கு என்ன செய்தது தெரிகிறது, அவர் யார், தீர்க்கதரிசி. ஏன்னா தீர்க்கதரிசியின் மூலமாய்த்தான் என்ன கிடைக்கும், ஆரோக்கியம். என்னங்க நடந்துச்சா நடக்கலையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, எந்த தீர்க்கதரிசி? எலிசா என்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல நாகமான் என்கிற மனுஷன் வந்தான். அவன் சொன்னான், போ என்ன செய், யோர்தானிலே 7 தரம் முழுகு என்று சொன்னான். அப்ப தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவனுக்கு என்ன கிடைத்தது? அப்ப அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும், யூதருக்குள்ளே அது காரியம் விளங்கினது. அதைத்தான் சொல்கிற, அவ யாரா இருக்கு, என்னை சுகப்படுத்தினவர் யார்? தீர்க்கதரிசி. அப்ப பேசிக்கொண்டே வருகிறான். அதுக்கு பிறகு பாருங்க, இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அவனுடைய பெற்றோரிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் யூதருக்கு பயந்ததினால அவனுக்கு வயது வந்திருக்கிறது, அவனையே இப்போ என்ன செய்யுங்க கேளுங்கள் என்று சொன்னார். மறுபடியும் அந்த மனுஷர் வந்து கேட்கிறார்கள். வாசிப்போம் 24வது வசனத்தை. மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் என்ன செய்திருக்கிறோம். பார்த்தீங்களா, யாரை பாவி என்று சொல்கிறார்கள்? இயேசுவை பாவி என்று சொல்கிறார். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான், எப்படி திறந்தான் என்றார். பிரதியுத்தரமாக, நேரமே உங்கள்கிட்ட சொல்லிட்டப்பா, நீங்க கேட்கல, மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? நீங்கள் அவருக்கு சீஷராக நீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். நல்ல கவனிங்க, உங்களுக்கு அவருக்கு சீஷராக விருப்பமா? அப்ப அடுத்தது அவர்களுடைய பதில் என்ன? வயது. அவனை திட்டி, வயது அதான் திட்டி, நீ அவனுடைய சீஷன். நாங்கள் யாருடைய சீஷர்? மோசேயினுடைய சீஷர். அறிவோ, இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோ. அதற்கு குருடன் சொல்லுகிற பதில பாருங்க. அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தோம், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது. பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவனுக்குள்ள காணப்படுகிறது. ஒரு குருடனுடைய கண்களை திறந்திருக்காரே, அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று கேள்வி கேட்கிறீங்க, உங்களுக்கே அது தெரியலையே அப்படி என்று சொல்லுகிறார். வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்தை பார்ப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது. 30வது வசனத்தை வாசிமா. அதற்கு அந்த மனுஷன், அவரின் கண்களை திறந்திருந்தோம், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானவர்களை செய்தால் அவனுக்கு செவி கொடுத்த பிரசங்கமே பண்றான் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் ஒன்று செய்ய மாட்டாரே. ஹல்லேலூயா. அப்ப குருடனுக்கு தெரிஞ்சது அவர் எங்கே இருந்து வந்தவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை உடையவனாயிருக்கு. உடனே அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்க பாருங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீயா எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே என்ன செய்தார்கள், தள்ளிவிட்டார். தேவாலயத்திற்கு புறம்பாக்கினார்கள். ஆனால் இயேசு அவர்கள் அவனை புறம்பாய் தள்ளிவிட்டார் என்று அறிந்து அவனை பார்த்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்டார்.
அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கிறதற்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றான். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தான்? பார்த்தீங்களா அவருடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டது? இயேசுவோடு பேசும்போதுதான் அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் இந்த ரெண்டு காரியத்திலும் சமாரிய ஸ்திரீ அவரோடு கூட பேச பேச அவரை யார் என்று அறிந்து கொண்டார். இங்கே குருடனாகிய மனுஷனோடு அவர்கள் பரிசேயர் பேசி கொண்டு வந்தபோது அவனுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தரே கொடுத்தார். கடைசியா இயேசு அவனை சந்தித்து, நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்று கேட்டபோது, நான் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறதுக்கு அவர் யார் என்றார். இயேசு அவனை பார்த்து, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். உடனே அவன் பிடித்து கொண்டான். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தானா? பணிந்து கொள்கிறவனாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த காலையில் நாம் அவரோடு நெருங்க தான் அவர் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சிந்தையினாரை நம்முடைய இருதயங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். இந்த காலையில் நாம் எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாய் காணப்படும்? அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிந்திருக்கிறோமா என்பதற்குரிய காரியங்கள் தான் இந்த ரெண்டு காரியங்களும். நாம் எவ்வளவாய் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். தேவனோடு நெருங்கி சேர சேரத்தான் அவர் யார் இன்னும் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள முடியும். பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய மூன்று பேரும் இயேசுவோடு கூட கடந்து போனபடியினால்தான் மறுரூப மலையிலே அவர் அவருடைய கண்களுக்கு முன்பதாக என்ன செய்தார்? மறுரூபமானார். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உயிர்த்தெழுதல் நடக்குவரேக்கு இதை என்ன செய்ய வேண்டாம், ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு காணப்படுங்கள் என்று உறுதியாய் கட்டளையிட்டார். ஆனால் பேதுரு அதை சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? அருமையான 2 பேதுரு 1 அதிகாரத்தில் வசனத்தில் பேதுரு விதமாய் சொல்லுகிறார். 17வது வசனத்திலிருந்து வாசி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றுக் கொண்ட போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை என்ன செய்தோம்? ஹல்லேலூயா! எந்த சத்தத்தை கேட்டார்கள்? வாசிங்க. மத்தேயு 17 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவன் பேசுகையில் ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு என்ன செய்யுங்க? அந்த சத்தம் சொன்ன வார்த்தை இவருக்கு என்ன செய்யுங்க? அப்ப மற்ற மனுஷருக்கு அல்ல செவி கொடுக்க வேண்டியது. யாருக்கு தான் செவி கொடுக்க வேண்டும்? இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ நிச்சயமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த காலையில் என்னுடைய வார்த்தைகளை சுருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதம், நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஒருவரும் அவரை நம்மை குறித்து தம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவே இல்லை. வசனத்தை வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் வாசிப்போம். கடைசி வசனம் 24, 25 வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஏன்? மனுஷருடைய உள்ளத்தை அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். ஒவ்வொருவரையும் அறிந்திருந்தார். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனம். இயேசு நாத்தான் வேலை கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம. இவனை குறித்து யாராயிலும் சொன்னாங்களா? ஒருத்தரும் அவர்கிட்ட போய் சொல்லவே இல்லை. பிலிப்பு தான் அவரை சந்தித்தான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்று கேட்டவன் தான் இந்த நாத்தான்வேல். அதற்கு பிலிப்பு சொன்னான், நீ வந்து பார். அழைத்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம. ஏன் நீங்க 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்க? மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவர் அவருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கவே இல்லை. நாத்தான்வேல் யார் என்று ஒருவரும் சொல்லல. ஆனால் இயேசு அவனை பார்த்த போதே சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதற்கு அவன் கேட்டான், ஆண்டவரே ரபி, நீர் எப்படி என்னை அறிவீர்? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் என்ன செய்திருக்கேன்? அறிந்து. அத்திமரத்தின் மேல் இருந்தாலும் அறிகிறவர், அத்திமரத்தின் கீழ் இருந்தாலும் அறிகிறவர், அத்திமரத்திற்கு பின்னே ஒளிந்திருந்தாலும் என்ன செய்கிறவர்? அறிந்திருக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துவோம். நீங்க கேட்டீங்களே கர்த்தருடைய வசனத்தை, உங்கள் நிலத்தை என்ன செய்யுங்க? பண்படுத்துங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய மணவாளனாய் இயேசு தம்முடைய சபையாகிய மணவாட்டிய தம்மிடத்தில் சேர்க்கும்படிக்கு சீக்கிரமாய் வெளிப்பட போகிறவர். அக்கிரமம் மிகுதியாய் தேசத்தில் எழும்பி கொண்டிருக்கிறது. பயங்கரமான, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத பயங்கரமான அக்கிரமங்கள், அக்கிரம செய்கைகள் நிறைந்து காணப்படுகிறது உலகத்தில். லோத்தின் நாட்களிலே காணப்பட்ட பாவம், நோவாவின் காலத்தில் காணப்பட்ட பாவங்கள் இன்றைக்கும் தேசத்தில் அதை பார்க்கிலும் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த காலையில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி திடீரென்று காணாமற் போய்விட்டார். போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணினார்கள். பெற்றோர் பல இடங்களில் தேடினார்கள், கிடைக்கல. கடைசியில் பார்த்தால் அதே ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்றொரு பெண்ணோடு கூட ஒரு தொடர்பு. பெண்ணும் திருமணம் செய்து கொண்ட ஒரு தொடர்பு. ஆண்கள் ஆண்களோடு கூட திருமணம் செய்கிறார்கள், பெண்கள் பெண்களோடு. இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இவைகள் இன்றைக்கு உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இதை மீடியாக்களிலும் போட்டு காட்டுகிறார்கள். எல்ஜிபிடி என்று சொல்லி, லெஸ்பியன் என்று சொல்லி அவர்கள் செய்கிற கிரியைகளை இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நான் இந்த அசுத்தத்திற்கு விலகி ஜீவித்து நம்முடைய இருதயத்தை அதற்கு நேராய் வையாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நேராக்கி தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் இந்த காலை வேளையில் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு மட்டும்தான். மற்ற எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எனக்கு நன்றாய் தெரியும், இந்த காலையில் கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தரை விட்டு தூரமாய் சென்ற யாரானாலும் கர்த்தரோடு நெருங்கி வருவோம். கர்த்தர் அளவில்லாமல் நேசிப்போம். தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்மை தாம் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அவரோடு நெருங்கி வருவோமா? அவரை இன்னும் அறிந்து கொள்வோமா? இன்னும் அவர் யார் என்று அறிகிற அறிவுக்குள்ள வளர அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் போது,
நான் அவரை அறிந்து கொள்ள, அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். தமஸ்கு தெருக்களிலே அந்த பட்டணத்தின் வாசலண்டையில முதலாவது கர்த்தர் அவளுக்கு காட்சி தந்த போது தம்மை யார் என்று வெளிப்படுத்தினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று தான் சொன்னார். அந்த இயேசுவை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ள, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள, நான் எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். எப்படியாயிலும் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலில் நான் என்ன செய்யணும்? பங்காளியாய் மாற வேண்டும். முதலாவது சொன்னார், கர்த்தர் தாம் ஆரவாரத்தோடு பிரதானத்துடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வர. அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்று சொன்னவர் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் போது சொல்கிறார், எப்படியாயினும் நான் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் மாற வேண்டும். நான் உயிரோடு இருப்பேனானால் அவரை நேரடியாய் சந்திப்பேன். ஒருவேளை நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டால் நான் உயிரோடு எழுந்து அவரை என்ன செய்வேன்? தரிசிப்பேன். 2 காரியத்தில் அவர் விருப்பம் உண்டாயிருந்தது. இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? உயிர்த்தெழுதலிலே அவரோடு காணப்பட, அல்லது ஜீவனோடு இருந்தால் கர்த்தர் ஒருவேளை வருவாரானால் நான் அவரை சந்திக்க ஆயத்தம் தானா? இன்னைக்கு ஆயத்தப்படுவோம். நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துவோம். நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவையா, பொல்லாப்பற என் இருதயத்தை கழுவு ஆண்டவரே. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று தாவீது சொன்னது போல அந்த சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். கர்த்தரை பார்த்து கேட்போமா? அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். நாம் அவரை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? அதுதான் இந்த காலை வேளையில செய்தி. அவரை அறிந்து கொள்கிற அறிவு நமக்குள்ளே உண்டாக அவரோடு நெருங்கி இருப்போம். மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு அறிவு அருமையான பேதுருவுக்கு, யோவானுக்கு, யாக்கோபுக்கு உண்டாயிருந்தது. அந்த மகிமை அடைந்த கர்த்தரை தரிசித்தார்களே, நாமும் அவரை தரிசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே என்னோடும் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறப்பா. நாங்கள் உம்மை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர். நீர் எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல என் உட்கார்தல் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்களுடைய அந்த ரங்கமெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு தெரியாத ஒன்று உம்முடைய பார்வையில் இல்லப்பா. சகலமும் வெட்ட வெளிச்சமாய் நிர்வாணமாய் காணப்படுகிறது. எங்களை நன்றாய் அறிந்தவர். இன்னும் நாங்களுமே அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை இன்னும் சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், கழுவு ஆண்டவரே. எந்த பாவமும் எங்களுடைய இருதயத்தில் காணப்படாதபடிக்கு ஒரு விசையா எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும். கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.